ஜானகி வீட்ல இருக்காங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வராரு. வந்தவுடனே கத்து கத்துன்னு கத்துறாரு. "என்ன இவ்ளோ நாள் உங்க அண்ணனோட நான் இருந்திருக்கேன். எவ்ளோ உழைச்சிருப்பேன். அதுக்கு தகுந்தா மாதிரி எனக்கு பணம் வேணும். எனக்கு தேவையான பணம் எல்லாமே செட்டில் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது ஜானகிக்கு. "அடச்சி வாய மூடு. இன்னொருத்தி கூட போயிட்டு இங்க வந்து பணம் கேட்டுட்டு இருக்கியா? உனக்கு எவ்ளோ திமிரு இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பயங்கரமா கோவப்படுறாங்க. "ஏய் யாரடி திட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிய அடிக்கிறாரு. அப்படியே கீழ விழுந்துட்டாங்க. ஆர்த்தி தூக்குறாங்க. "என்னம்மா ஆச்சு அம்மா? எழுந்துரும்மா, எழுந்துரும்மான்னு" சொல்லிட்டு அப்படியே தூக்குறாங்க. அதுக்குள்ள தாத்தா வந்துட்டாரு. "என்ன ஆச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "டேய் எதுக்காகடா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாரு. மகேந்திரன் வந்துட்டாரு. வந்த உடனே அடி அடின்னு அடிக்கிறாரு. சித்துவோட அப்பாவ அடிச்சு அப்படியே வெளிய புடிச்சு தள்ளுறாரு. "டேய் என்னோட தங்கச்சி எவ்ளோ பாசமா நான் வளர்த்தேன். நீ கெட்டவனா இருந்தன்னு எனக்கு தெரியாது. உனக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பாத்தியா? இன்னைக்கு என் தங்கச்சி எவ்ளோ கஷ்டப்படுறா. இதுல உனக்கு பணம் வேற வேணுமா? இங்க வந்தேன்னு வச்சுக்கோ, கை கால உடைச்சு அனுப்பிடுவேன்" அப்படின்னு சொல்றாரு. அவரு அங்கருந்து எழுந்து போயிட்டாரு. வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நிலா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செல்லம்மா, சித்து எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. லக்ஷ்மி எல்லாருக்குமே மகேந்திரன் ஒரு ஒரு உருண்டை சாப்பாடு குடுக்குறாரு. அத வாங்கி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க. "இந்த மாதிரி சாப்பிட்டு எவ்ளோ நாள் ஆச்சுங்க" அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்லிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜானகி பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராங்க. வந்தவுடனே எல்லாருமே பார்க்குறாங்க. "என்ன அத்தை?" அப்படின்னு சொல்லிட்டு. "அண்ணா எனக்கும் ஒரு உருண்டை சாப்பாடு குடுங்கண்ணா. நீங்க சின்ன வயசுல எனக்கு சாப்பாடுலாம் குடுத்தீங்கல்ல. இப்ப தான் நான் உங்ககிட்ட வாங்கி சாப்பிடல. எனக்கு உங்க கையால சாப்பிடணும் போல இருக்குண்ணா. ஒரே ஒரு உருண்டை சாப்பாடு குடுங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்குறாங்க. "இந்தாம்மா சாப்பிடுமா" அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் குடுக்குறாங்க. அத வாங்கி ஜானகி ரொம்ப சந்தோஷமா அப்படியே அழுதுகிட்டே சாப்பிடுறாங்க. "அழாதம்மா நீ சாப்பிடு. எப்பவுமே அண்ணன் உன் கூட நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. ஜானகி அதுக்கு "என்ன மன்னிச்சிடுண்ணா. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. நான் உன்னை எதுவுமே நினைக்க மாட்டேன். ஏன்னா நீ வேற யாரும் இல்ல. என் கூட பொறந்த தங்கச்சி" அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமா அழறாங்க. "அழாத அழாத நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே லக்ஷ்மி எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.